உங்களுக்கு அதுதான் கேர்ள்ஸோட ஸ்பெஷல். அது நாங்க வந்து எப்படி ஓப்பனா சொல்லுவோம். நாங்க சொல்லிட்டேன்னா நீங்க உஷார் ஆயிடுவீங்களே. பெண்களாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமான்னு சொல்லுவாங்க பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் பெண்ணா பிறந்ததுக்கு. அவ்வளோ ஈஸி இல்லைங்க. விமனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து பேரண்ட்ஸே அவ்வளோ கண்டிஷன் போடுவாங்க. அது உங்க கூட பிறந்த தங்கச்சிங்களை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்களையும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். எனி ஹியூமன் ஒரு எம்பத்தின்னு ஒரு பேசிக் எம்பத்தி இருந்தா they will be good. டேக் கேர் ஆஃப் யுவர் உமன் அண்ட் ரெஸ்பெக்ட் them. ப்ளே பாய் அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கும்பிடு போட்டு Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். பெரும்பாலும் இந்த மார்ச் மாதம் அப்படின்னாலே மகளிர் தினத்துக்கான கொண்டாட்டங்கள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக இந்த மார்ச் மாதங்களில் இந்த மகளிர் தினத்தன்று மகளிர் ஆண்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன, அதாவது அட்வைஸ் என்ன, இல்லை நீங்கள் என்ன சஜெக்ஷன் சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு ஆண்களிடமிருந்து ஒரு பெண்ணாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்லாம் என்னென்னவா இருக்குது? குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டில் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான பெண்கள்கிட்ட நம்ம கேட்குறது வந்து ஒரு குட் பாய்க்கான குவாலிட்டி என்ன, பேட் பாய்னா என்ன, அதுதான் இந்த ப்ளே பாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன, அதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு முழுக்க முழுக்க உமன் வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது மகளிர் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மா. குட் பாய்க்கான குவாலிஃபிகேஷன்லாம் வந்து சில பேர் காசு, அப்புறம் வந்து என்னென்னமோ சொல்லுவாங்க. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் கேரக்டர் தான் இம்பார்ட்டன்ட். ஒரு கேரக்டர் தான் ஒரு பையன் வந்து எப்படி அப்படின்றத டிசைட் பண்ணணும். இங்கே கேரக்டர்னு சொல்கிறது எதை சொல்கிறீங்க? எதை சொல்கிறீங்கன்னா, ஒருத்தரோட பார்வை, ஒருத்தரோட பேச்சு வந்து அதிலே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி அப்படின்ட்டு. ஒரு பையன் வந்து அவன் நம்மக்கிட்ட எது எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்னு தெரியும். அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாமே இவன் நல்லவனா இவன் கெட்டவனான்ட்டு. அதுவே போதுமே. அது எப்படிமா அதை ஜட்ஜ் பண்ணுறீங்க? அதுதான் எங்களுக்கு அதுதான் கேர்ள்ஸோட ஸ்பெஷல். அது நாங்கள் வந்து எப்படி ஓப்பனாக சொல்லுவோம். நாங்கள் சொல்லிட்டேன்னா நீங்கள் உஷார் ஆகிடுவீங்களே. நிஜமா வந்து பார்வை வச்சு பார்ப்பேன், பேசுகிற டோனை பார்ப்பேன், நடந்துக்கிற நடையை பார்ப்பேன். இப்போ நான் நடந்துக்கிறது பொறுத்து பார்ப்பேன். லைக் இப்போ வந்து நானும் என் ஃப்ரெண்ட் ஒருத்த போறேன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் நானும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு போறதுன்னு ஒரு தனி இருக்கும். நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா அவனும் டிஸ்டன்ஸ். ஆனால் இதுதான் சாக்குன்ட்டு யாராவது இடிக்க வரும்போது என்ன பிடிக்கிறது, அந்த ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறது வேற விதமாக பண்ணுறது வேற. ஸோ அதை வச்சு ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணலாம். கேர்ள்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா நல்லா இருக்கும், மரியாதை கொடுத்தா. ஏன்னா யாரும் மரியாதை கொடுத்து ஒரு சின்ன சண்டை வந்தாலும் ஒரு மாதிரி பேசிடுறாங்க. ஏன்னா அதிகமாக பாய்ஸை விட வார்த்தையால் அதிகமாக ஹர்ட் ஆகுறது கேர்ள்ஸ் மட்டும்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு மரியாதை கொடுத்து பேசுனீங்கன்னா அவங்க ஏன் உங்களை ஹர்ட் பண்ண போகிறாங்க, அவங்க ஏன் இது பண்ண போகிறாங்க. உண்மையாக அதிகமாக வாயாடுறது யார்? ரெண்டு பேரும் போத். ஆனால் அதிகமாக வாயாடுறதே பெண்கள் தான். நாங்கள் எதிர்பார்க்கறத ஒன்று அவன் கொடுக்கணும், இல்லை அவன் தெரிஞ்சுக்கணும். எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் அப்போ எங்களுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? இல்லைம்மா, நீங்கள் அம்பியை ரெமோவா மாற்றுறது பிரச்சனை இல்லை, ரெமோவையே அண்ணியனா மாற்றுறீங்க. அது அவர் நான் கரெக்டாக நான் ஏன் மாற்ற போகிறேன்? கரெக்டாக நீ ரெமோவாக இருந்தால் நானும் அதுக்கேற்ற மாதிரி ஜூலியட்டாக இருக்க போகிறேன், ரோமியோ ஜூலியட் மாதிரி. நீ இல்லைன்னா அப்போ அண்ணியன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் அந்நியவள் மாதிரி மாறிடுவேன். ஆக்சுவலி உமன்ஸ் டே வருது. உமன் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ ஈஸி இல்லைங்க. விமனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து பேரண்ட்ஸே அவ்வளோ கண்டிஷன் போடுவாங்க. அதுக்கு மேலே வந்து சொசைட்டி அவ்வளோ கண்டிஷன் போடும். எல்லாத்தையும் தாண்டி என்ன தான் வந்து எல்லாத்துலேயும் ஈக்குவல் அப்படின்னு பேசினாலும் ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உமனுக்கு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு ஷைன் பண்ணி ஒரு இதில் டேலண்ட்டாக நாங்கள் வரோன்னா அது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மேலே வரோம், யாராக இருந்தாலும் சரி. அதனால் மென்னெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்களாம் அதாவது கற்றுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்படின்ட்டு போங்க. ரொம்ப அப்படி என்ன சொல்கிறது, மென் எதாவது செய்யக்கூடாது அப்படிலாம் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவே சொன்னாலும் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் ஈக்குவலாக பார்த்து எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு செய்யுங்க. அண்ட் கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருங்க, அவ்வளோதான். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் பெண்ணா பிறந்ததுக்கு. ஒரு சுச்சுவேஷன் நம்ம குழந்தையா இருந்து அப்பாவுக்கு இருப்பாங்க பின்னாடி சப்போர்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து அப்புறம் காலேஜ் போகிற டைமு, அதுக்கப்புறம் வந்து மதராக ஆனது, இப்போ ஒய்ஃபாக இருந்து அப்புறம் மதராக ஆனது, இந்த எல்லா ஸ்டேஜஸ்லையுமே நான் வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுறேன். பெண்கள் முன்னேற்றத்துக்கு ஆண்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? அவங்க சப்போர்ட் இல்லாமல் வர முடியாதுல்ல. ஆண்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அவங்க பெண்கள் வெளியில் வர முடியாது. ஆண்கள் சப்போர்ட்டில் தான் அவங்க படிக்கிறாங்க. அந்த படிப்பு நம்ம அண்ணன் இருக்கிறான் அப்பா இருக்காங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் பெண்கள் வெளியே துணிஞ்சு வெளியே வராங்க. சில ஆண்களால் பெண்களுக்கு பாதிப்பு வருது, அது எப்படி பார்க்குறது?
அது வந்து இவங்க தேடி போய் இவங்களா போய் மாட்டிக்கிறது தானே. ஹாப்பி உமன்ஸ் டே. டேக் கேர் ஆஃப் யுவர் உமன் அண்ட் ரெஸ்பெக்ட் தெம். ட்ரீட் them like an princess. இந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் 2 பேரும் ஒன்று தான். 2 பேரையும் வந்து ஒன்றா தான் எல்லாருமே பேரண்ட்ஸே வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் கூட பிறந்த தங்கச்சிங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்களையும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். நாங்களும் எப்பொழுதும் உங்களையும் நாங்கள் அப்படி தான் ஒரு தோழராக தான் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி நீங்களும் பார்க்கணுங்கிறது தான் எங்களுடைய இது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எங்களுக்கு ஒரு மகளிர் தினம் மாதிரி உங்களுக்கு ஒரு ஆண்கள் தினம் கொண்டாடுறதையும் நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாக நினைப்போம். பரிசீலிப்பீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியாக நினைப்போம். அப்படி கொண்டாடணும் நாங்களே கூட சொல்லுவோம். இப்ப இருக்க இந்த தலைமுறைக்கு நீங்க சொன்னீங்களே, அதாவது தங்கச்சி மாதிரி பார்க்கணும்னு, அண்ணன் தங்கச்சிக்குள்ளே சண்டைலாம் இருக்கும் பாத்துறீங்களா? பயங்கர போஸா அடிச்சு உருவாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது எப்பொழுதுமே ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். அப்படிதான் இருக்கணும். சண்டையும் போடணும். அதே போல் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இதாகவும் இருக்கணும். ஆமாம். பசங்க எப்படி பேரண்ட்ஸே பார்க்குறாங்களோ அதே போல் பொண்களும் வந்து பேரண்ட்ஸை நல்லா பார்க்கணும். 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும். அவ்வளோதான். ஆக்சுவலி நான் இருந்தது வந்து ஒரு சின்ன வில்லேஜ் திருநெல்வேலியிலேருந்து. பிஃபோர் நான் 1990s born, 90s kid ஆக்சுவலாக. ஸோ எங்கள் அப்பா எப்படி இருந்தாங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோ சின்ன வில்லேஜில் இருந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு எப்போவுமே ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் பண்ணதே கிடையாது. எனக்கு ஒரு சின்ன தம்பி, பொண்ணு இது தான் பண்ணணும், பையன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு லைஃப்பில் வந்திருக்கேன். இப்போது அவ்வளோ வில்லேஜில் இருந்து லைக் சென்னையில் வந்து ஒரு நல்ல ஜாபில் இப்போ வரைக்கும் இருக்கேன். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு இட் கேவ் மீ a freedom of thought. இப்போது ஐ ஹாவ் அ சன் அண்ட் அ டாட்டர். ஸோ நான் அது சேம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் என் வீட்டில் ஜெண்டர் ஸ்டீரியோடைப் பண்ண மாட்டேன். என் பையனும் பொண்ணும் ஈக்குவல் தான். ஐ கிவ் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு போத். என் பையனுக்கு வந்து நான் அதை சொல்லிக் கொடுத்து வளர்க்குறேன். எங்கள் அப்பா எப்படி இருந்தாங்க அந்த காலத்தில், இப்போ என் ஹஸ்பண்ட் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ஹீ மஸ்ட் பி மோர் ரெஸ்பான்சிபிள் தேன் தேட் ஃபார் எவ்ரி திங். ஒரு உமன் சேஃப்டியாக இருக்கட்டும், இல்லை ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் டு த ஹோம், போத் ஃபினான்ஷியலி, மென்டலி. ஏன்னா ஃபிசிக்கல் லோட்ஸ் இப்போ ஷேர் பண்ணுறாங்க, பட் மென்டல் லோட்ஸ் தேர் நாட் ஷேரிங் ஆக்சுவலாக. ஸோ யூ ஹாவ் டு ஷேர் த மென்டல் லோட்ஸ். ஸோ யூ ஹாவ் டு பி ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் இன் ஆல் டேர்ம்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து உங்கள் கூட ஒருத்தவங்க ஃப்ரெண்டாக பழக்கத்தான் இருந்தாலும் லவ்வராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிவ் ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களை எந்த ஒரு சூழ்நிலையில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறாங்கன்னா ஜஸ்ட் லீவ், அவ்வளோதான். அது வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு ரொமான்ஸாக இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ், அந்த ஃபோர்ஸிங் இருக்கக்கூடாது. மென்னாக இருந்து ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு அந்த பொண்ணே வந்து அவங்கள ஆசைப்படுவாங்க. இப்போ பேட் பாய்க்கான குவாலிட்டினா ஏன் நான் சொல்லி அடி வாங்குறதுக்கும் பேட் பாய்ஸ்ன்றது நம்ம ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ண முடியாது. பார்த்த உடனே பேசி பழகினா தான் அவங்க பேட் பாயா குட் பாயான்னு அது நான் பழகினது எனக்கு தெரியும். இப்போ திடீர்னு ஒரு பக்கம் வந்து இப்போ யாரோ ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்க, அவன் வந்து பார்க்குற பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு நல்லா கண்டுபிடிக்க முடியும் அவர் எப்படி பார்க்குறாரு ஏது பார்க்குறாரு அப்படின்ட்டு. ஸோ பேட் பாய்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி அவரோட பாஸ்ட்ல ஏதாவது நடந்ததுனால அவர் பேட் பாயா இருக்கலாம், இல்ல பிரசன்ட்ல ஏதாவது நடந்தனால அவர் பேட் பாயா இருக்கலாம், ஏதாவது பொண்ணுங்களால பாதிக்கப்பட்டு பேட் பாயா இருக்கலாம். அதனால வந்து தனிப்பட்ட விஷயமா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கேரிங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும். அதுதான் இப்போ நிறையா பேர்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் ஈகோ இருக்கக்கூடாது. எது பண்ணாலுமே என்ன சொல்கிறது, ஒரு ஈகோ இஷ் இல்லாமல். லேடிஸ்க்கு ஈகோ இருக்கலாம் இல்லையா? அப்படிலாம் இல்லைங்க, யாருக்குமே ஈகோ இருக்கக்கூடாது. நீங்கள் பாராட்டு கேட்டனால மென்னுக்கு ஈகோ இல்லைன்னா நல்லா இருக்கும் பார்க்க. போனதுல என்னன்னா வெளியிலே வர விட மாட்டாங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் வேலைக்குன்னு இப்போ தான் நாங்கள் எல்லாருமே வரோம். அதுக்கு முன்னாடி வந்து ஏஜ் அட்டன் பண்ணோடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த ஏஜ்ல என்ன புரியும், எனக்குலாம் இப்பவே ஒன்றும் புரியல. அப்பெல்லாம் என்ன புரியும் அவங்களுக்குன்னு தெரில. அப்படியும் வாழ்ந்துருக்காங்க. ஈவன் எங்கள் பாட்டியெல்லாம் கூட அப்படிதான் ஏஜ் அட்டன் பண்ண உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு உடனே குழந்தையெல்லாம் கூட பிறந்திருக்கு. அதெல்லாம் கேட்கும் போது ஒரு மாதிரி என்னடா அது அப்படி ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதான் ஆண்கள் பெண்கள் இந்த இதில் வந்து பாகுபாடெல்லாம் இப்போ பார்க்கறது கிடையாது. எல்லாருமே எல்லா விதத்துலையுமே ஈக்குவல்னு ஆயிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து வீட்டில் எப்படி பழக்கி வைக்கிறோமோ பெண்களை, அதே மாதிரி தான் அவங்க வந்து போகிற இடத்துலையும் வந்து இருந்துப்பாங்க. ஸோ நம்ம இப்போ எங்கள் பீரியடில் எப்படிலாம் வளர்த்தாங்களோ அந்த மாதிரி இப்போ மாறி போச்சு. ஸோ அவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப ஈக்குவல்னு எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. அதுதான் அது எது நல்லது கெட்டதோ பெரியவங்களோட சேர்ந்து வாழணும். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறது நிறைய ஆகிட்டே வருது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குது. ஒரு குட் பாய் அப்படின்னா குட் பாய்க்கான குவாலிட்டிலாம் என்ன?
குவாலிஃபிகேஷன்? நல்ல ஒழுக்கம் ஒவ்வொருத்தர் மனசுல இருந்தாலே அது வந்து நம்மளை ஒரு குட் பாயாக தான் உயர்த்தும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். பெண்களாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமான்னு சொல்லுவாங்க பாரதியார். எனி ஹியூமன் ஒரு எம்பத்தின்னு ஒரு பேசிக் எம்பத்தி இருந்தால் தே வில் பி குட். மென்னாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும் காசு இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க நீங்கள் அந்த பேசிக் எம்பத்தி உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா இப்போ மேரேஜ்னா ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க தான் செய்யும். நாங்கள் ஃபுல்டேர் ஃபேமிலியை விட்டுட்டு இவங்க தான் ஃபேமிலின்ட்டு வரோம்ல. அப்போ அவங்க வெளில வரும்போது மட்டும் ஏன் நாங்கள் பிரித்தோன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கட்டுப்பாடு தானே அது. வீட்டோட மாப்பிள்ளை இருந்தா ஓகேவா? இல்லை அதுவும் இல்லை. லைக் அது என்னன்னா ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோ ஒரு ப்ரைவசியோ இல்லை வேற என்ன அதுக்காக வந்து நாங்கள் தனியாக வரதை வந்து கேர்ள்ஸ் மேலே பழிய போடாதீங்க. பிரித்து கூப்பிட்டு வரோம் கிட்டு வரோம் அப்படிலாம் சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா அவங்க தான் அதை ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அதனால ஒரு வார்த்தை ரொம்ப பயங்கரமா இருக்கும், ப்ளே பாய். அதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கும்பிடு போட்டு செஞ்சு அந்த கேள்வி அவங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு இதுவே இல்லை. அவங்கெல்லாம் வந்து அவங்க இப்போ எப்படி சொல்றதுன்னா அவங்க ஒரு எல்லாரு கூட பேசி பழகுறாங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாள். அவள் ட்ரூவா லவ் பண்ணல, அவளை ஏமாத்துதுன்றது ரொம்ப தப்பு. அதுதான் கர்மான்னு ஒன்று சொல்லுவாங்களா, அது கண்டிப்பா ரிட்டர்ன் கொடுக்கும். அவ்வளவுதான். நான் ப்ளே பாய்க்கு சொல்ல வேண்டியது இவ்வளவுதான். ப்ளே பாய்க்கும் நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க லேடிஸ். செருப்பை கைட்டி அடிப்பேன் எவனா இருந்தாலும். ஃபேன்ஸ் தான் ப்ளே பாய்க்கு. அவனை பார்த்தாலே காண்டாவா. எனக்கும் நான் நிறைய ப்ளே பாய்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அவங்களுக்குலாம் ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாத. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே. இது விமனுக்கு மட்டும் இல்லை, மென்னும் வந்து கொஞ்சம் விமனை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் அண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறவங்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் த வண்டர்ஃபுல் உமன்ஸ் ஹியர். பெண்கள் நம் நாட்டின் கண்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. Happy Women's Day. Take care of your women and respect them. Treat them like a princess. Happy Women's Day. Happy Women's Day to all. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.